இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கள் வந்து செம்பரம்பக்கம் ஏரி தாண்டி ஒரு லொக்கேஷன் வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துல மழை வந்துட்டுருக்கு. அந்த பக்கம் ஏரியாவில் மழை வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் கண்மணி பாப்பாவை காட்டுறேன். அவங்க வந்து ஷார்ட்டில் இருக்காங்க. ஏரியில் இருக்கிற மீன் பிடிக்கிறாரு பெட் போட் டிரைவர். பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ செல்லம்மா, சித்து, மலர் பாப்பா 3 பேருக்கு ஷார்ட் அங்கே போயிட்டுருக்கு. இந்த ஏரியாவில் தான் போயிட்டுருக்கு. அது மெயின் ரோட்டில். ஸோ நாங்கள் வந்து ரோடு இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வழியாக தான் நான் இப்போ வந்தேன். அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு இதை நான் காமிச்சிட்ருக்கேன். பாருங்களேன், போயிட்டுருக்காங்க. என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? வீடியோ ஆன்ல இருக்கு. காரு சேவிங் செய்யணுமா? மழை வேற. என்ன ஏற்காடு தானே? வாங்க வாங்க. கரெக்டான டயத்துல வந்து வீடியோ இருக்கு. ஏற்காடுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ஆழம் நிறைய இருக்கும் போல இருக்கே. அன்மணி ஹாய். நீங்க செல்லம்மா சீரியல் பாப்பாதான். இவங்க எங்க அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் இமான். அவங்க இவங்க தான் அப்பவே இருந்து எங்களை காமிச்சிட்டே இருக்க. நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் மீன் பிடிச்சிருக்காங்க. இவங்க எங்க ஈபி. அன்மணி மலையில நிக்கிற அதாவது அந்த எந்த வியூ எப்படி காத்து கேமரா பிடிக்க முடியல. ஐயோ கால் உள்ள போகுது. வேற எங்க டைரக்டர் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு. கேமராமேனும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. எடுப்பா அப்படின்னு எடுத்துங்க. மீன் எடுங்க. பாருங்க, இப்ப 3 பேர் நின்னாங்க. 3 பேர் நின்னாங்கண்ணா. பாருங்கண்ணா அவங்கள. அதான் என் பொண்ணு வேணும்னு ஆசைப்படுறேன். பணத்தை எடுத்து நீங்க மீனை எடுத்து உள்ள போட்டுருங்க. மீனை கூட அவர் இது கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் எடுக்கல. அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்றாரு? திடீர்னு குறி வைப்பாரு, அழுத்த பாப்பாரு. திடீர்னு பார்த்தா செல்லமா விலகிடுவாங்க. ஐயோ தப்பிச்சுட்டாலேன்னு மைண்ட் வாய்ஸ் போகும். கேட்டுக்கோங்க. ஹாப்பியா உனக்கு? சரி, அப்படியே குளிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாத்தியா மலர்? எவ்வளவு சூப்பரான. மெதுவா வலிக்காம எடு. மூக்குக்கு ஸ்டண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். வாய்க்குள்ள போச்சு. ஏன் வாய் திறந்து அவ்வளவு ஆடு? வாயை திறக்க தள்ளாத.
பக்கத்துல வா, நீதான் பக்கத்துல வந்து அதை கையெல்லாம் தொட்டு வாமா. வேணாம்மா, அப்படியே விட்டுருங்க. அம்மா மீன் சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. மீனை பிடிச்சாச்சு. மீன் கீழே பாருங்க. ஓகே, பரவாயில்லையே, உங்களுக்கு கூட மீன் பிடிக்க தெரியுதுன்னு சித்து சார் சொல்றாரு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கோங்க. தெரியாது, நீங்க ஒத்துக்கோங்க. எனக்கு மீன் பிடிக்க தெரியாதமா ஒத்துக்கிறேன். மீன் பிடிக்க தெரியாதமா ஒத்துக்கிறேன். சரிம்மா, எனக்கு மீன் பிடிக்க தெரியாதான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வந்து மலர்கிட்ட காட்டுறாங்க. மலர் மீனை பாரு, காட்டிட்டா என்ன பண்ணுவீங்க? முடிக்கிறாரு மலரை பாருங்க, மலரை பாருங்க. முடிச்சாரு. என்ன சார் திருட்டு மொழி முறிக்கிறீங்க? மீன் பிடிக்க தெரியாதமா ஒத்துக்கிறேன். சரிம்மா, எனக்கு மீன் பிடிக்க தெரியாதான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வந்து மலர்கிட்ட காட்டுறாங்க. மலர் மீனை பாரு. மலர் குட்டி வாடா, ஒரு டயலாக் சார் நான் கிளம்பட்டுமா? என்னப்பா ஒன்று மீன் பிடிக்கணும்னு நீ ஆர்வமா போகுது. அப்போ கேட்குறா, தூண்டில் கொடுக்குறீங்களா? என்னப்பா அப்போ பணம் கொடுத்தாரு, அவர் வேணான்றாரு. இல்லை வேணான்னு நினச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா அவர் வந்து ஏதோ நீ சொன்ன மலர் மீன் கிடைக்குமாப்பா? கண்டிப்பாக கிடைக்கும்டா. பெரிய மீனா சிக்கும். ஏதோ பார்க்குறாரு மீன் சிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்த சந்தோஷமாச்சு. அப்ப தூண்டில வெளியே இழுப்பா. கரெக்டா, இதுதான் சரியான டைம் அப்படின்னு ஏதோ இழுக்கிறாரு. ரொம்ப கனமா இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இப்போ பாருங்க, நான் எவ்வளோ பெரிய மீனை பிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த மீனை வந்து இது பண்ணாங்க. மறுபடியும் போட்டாரு. பாரு, ஆர்வமாக பாரு. இந்த தடவை பார்த்துட்டே இருந்தேன். அப்பா ஏதோ பேசினாரு, இந்த தடவை பெரிய மீன் மாட்டோம் அப்படின்னாரு. அப்படியே பார்த்தா கப்புன்னு தூக்குறாரு. பாரு, இங்க பாத்துரு. பட்டாப்பி டவுசரு. ஐயோ நல்லா, நல்லா சிரிச்சேன். அம்மாவோட சின்ன விழுந்து சரி, நல்லா சிரிச்சேன். பட்டாப்பி டவுசர். அம்மா சொல்றாங்க, இதான் உங்க ஊர்ல மீனா? உங்க அப்பா பட்டாப்பி டவுசர் போய் கொடுத்துருக்காரு மலர் அப்படின்னா. சார் இந்த டவுசர் உங்களுக்கே நல்லா இருக்கு, நீங்களே போட்டுக்கோங்க. அவர் சத்தம் போட்டோன்னு இந்த மீனா ஆத்துல மீனே இல்லை அப்படின்னாங்க. அப்ப நான் பிடிச்சு காட்டுறேன்னு அம்மா சொல்றாங்க. அப்படியா? பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? நான் வேணா மீன் பிடிக்க தெரியல ஒத்துக்கிறேன். சரி, மாட்டிக்கிச்சாமா? ஆமா. இப்ப பாரு உங்க அம்மா எவ்வளவு பெரிய ஷூ வந்து எடுக்க போறாங்கன்னு. வேணாம் போதும் அது பாப்பா கையில கொடுத்துருங்க. சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. போட்டுக்கோங்க. பக்கத்துல வந்த டயலாக் போடுங்க. பாக்காதீங்க, இது போடுமா? இது காசு வச்சுக்க 80 பெருமாள் வாங்கினா. அப்போ ஆத்துல மிதக்கிற இந்த தக்க ஆத்துல மிதக்கிற அந்த தண்ணிக்குள்ள முழுகும். பார்த்து அடிச்சுச்சுன்னா நீ புடி. இப்ப அவன் புடிச்சுங்க, நல்லா அங்க புடி. புடி, நான் முள்ளு நான் தான் புடிச்சுங்க. டைட்டா பிடிக்கணும், ஒழுக்கம். டைட்டா புடி. அவ்வளவுதான். டைட்டா புடி. உயிரோடு இருக்க மீன் இது. ஒண்ணுமே தெரியலடி, காட்டிங்க பாட்டு. இன்னைக்கு இந்த அழகான லொகேஷன்ல இருந்து கிளம்புறோம். எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். Thank you for watching.